பாத்துருந்த செடிகள் எல்லாமே வந்திருக்குங்க. ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நீங்க எல்லாமே லைனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட வந்து கவர் சேஞ்ச் பண்ணி வளர்த்து பாத்தீங்கன்னா இது யார் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது கட்ட பொறுப்பு வந்து நினைக்கிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வந்து சேவ் ஆகும். சீக்கிரமா நாம வீடியோ எடுக்கலாம். எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு கிரிக்கெட் பால் வந்து பாத்தீங்கன்னா பால் எப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. பாருங்க இது பூ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா முட்டை பூக்கள் இருக்குங்களா. கலர் வைஸ்ல பாத்தீங்கன்னா டார்க் கலர் வருது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா yellow கலரும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி வருது. இதோட சதை பண்ற இங்க பாருங்க வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போனோம்னா புதுசா நம்ம கிட்ட நிறைய செடிகள் வந்து இருக்குங்க. வேற லெவலான செடிகள் எல்லாமே நியூ கலெக்ஷன் எல்லாமே நீங்க எதிர்பார்த்திருந்த செடிகள் எல்லாமே வந்து இருக்குங்க. ஒன் பை ஒன்னா காட்டுறேன். நீங்க எல்லாமே லைனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செடிகள்லாம் எங்க கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேட்லாக் வரும். ஓகேங்களா? ஒரு செடியோட விலை எல்லா டீட்டெயில் அதுலயே வந்துடும். நீங்க எங்களுக்கு கால் பண்ணா எடுக்க தேவையில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா கால் பண்ணி நீங்க ரேட்டு கேட்கணும் அவசியமே இல்லைங்க. உங்களோட போன் கையிலே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்துடும். ஓகேங்களா? ஒரு செடியோட விலை இதுதான், இந்த விலை இந்த சைஸ் எல்லாமே வந்துடும். அது ஒட்டு செடியா எல்லாமே பிளான்டோட ஐடி எல்லாமே மென்ஷன் பண்ணிப்போங்க. செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல மட்டும் தான் அனுப்புவோங்க. வேற எந்த கொரியர் அனுப்ப போறதில்ல. ஓகேங்களா? உங்களுக்கு யாருன்னா செடிகள் வாங்க நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. இப்ப ஒன் பை ஒன்னா செடிகள் காட்டுறேன். செடிகளை தெளிவா பாருங்க. ஓகே, செடி எப்படி காட்டுறங்க, எந்த மாதிரி இருக்கு, செடி ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்ல பெண்டா இருக்கா, இதோட கிராஃப்டிங் எப்படி இருக்கு, பிளான்ட் எல்லாமே முழுசா நீங்க வீடியோ பார்த்துட்டு தான் நீங்க ஆர்டர் பண்ணணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளான்ட் வீடியோவே பாக்குறதுல டைரக்டா ஆர்டருக்கு வந்து தெரிவிக்கலாம். பிளான்டோட வீடியோ முழுசா பாருங்க. கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அந்த பிளான்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு, பிளான்ட் எப்படி இருக்கு, நீங்க வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போய் புது கலெக்ஷன் எல்லாமே லைனா பாக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற செடி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமா விரும்பி எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு செடி. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வளருமா, இந்த ஹாட் கிளைமேட்ல வளருமான்னு கேட்பாங்க. இது எல்லாமே நான் காட்டக்கூடிய செடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாட் கிளைமேட்ல வளரக்கூடிய செடிகள் மட்டும் தான் நான் காட்டுவேன். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அவகோடா. ஓகேங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. இது அவகோடா இங்கிலீஷ்ல இன்னொரு பேர் கூட சொல்றாங்க, பட்டர் ஃப்ரூட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விதை மூலமா உற்பத்தி பண்ண வந்து பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி வளர்த்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளவரிங் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆனா நான் கொடுக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் மட்டும் தான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒட்டு செடிகள் இங்க பாருங்க எல்லாமே வி கிராஃப்டிங் பண்ணிருப்பாங்க. நீங்களே பாத்துறது ஃபுல்லாவே விதை மூலமா பாருங்க, விதை போட்டிருக்கு, விதை தேடுதுங்களா, விதை மூலம் உற்பத்தி பண்ண பிளான்ட் உற்பத்தி பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டிங் வி கிராஃப்டிங் மூலமா ஒரு மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காய் காய்ச்சிற மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அதை வந்து ஒட்டு மூலம் உற்பத்தி பண்ணி அதுல இருந்து வளர்ந்த செடி தான் இது. இது எத்தனை நாள் தம்பி காய்க்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவரிங் வர ஆரம்பிக்கும். பட் ஃபிளவரிங் வரலனா கூட மினிமம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளோட காய்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன செடியா வளரும். ஓகேனா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வளரக்கூடிய செடிங்க டக்கு க்ரோத் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 5 feet 6 feet போனவே போதும் உங்களுக்கு ஈல்டிங் ஆரம்பிச்சிருங்க. 5 feet 6 அடி 5 அடி to 6 அடியில வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டு செடிகள் தரமா இருக்கு. தம்பி இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா, நீங்க என்ன வெரைட்டிஸ் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அல்கா சூப்ரீம்ன்ற வெரைட்டி. ஓகேங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வெரைட்டி தான் இது. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இல்ல யாரா ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா 100 செடி விவசாயம் பண்றேன்னு ஆரம்பிச்சா கூட தாராளமா எங்ககிட்ட 100 செடி வாங்கிக்கலாம், இல்ல 200 செடி வாங்கிக்கலாம், இல்ல 1000 செடி வாங்கிக்கலாம், இல்ல 2000 செடி கூட வாங்கிக்கலாம். தரமான ஒட்டு செடிங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நாங்க ஒட்டு கட்டணும் உடனே கொடுக்கறது இல்லைங்க. ஒட்டு கட்டணும் அதுல நிறைய டேமேஜ் ஆகும். அதுல இருந்து நாங்க பிரிச்சு செலக்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கவர் சேஞ்ச் பண்ணி வளர்க்குறோங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர் சேஞ்ச் பண்ணி வளர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நியூவா துளிர் வந்து நல்லா க்ரோத் இருக்கு பாருங்க. எல்லாமே இது எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்காதுங்க. மினிமம் அதான் மெயின். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவகோடா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தம்பி எனக்கு ஸ்ட்ரைட்டா அனுப்புங்க, ஏன்பா எனக்கு பெண்டா இருக்க அனுப்புறீங்க, கோணையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது பாருங்களேன். இது பாருங்க செடி நல்லா ஒட்டு கட்டி இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சைடுல தான் பிரான்ச் வரும். மேக்சிமம் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு செடி பாருங்க. இதுவும் பாருங்க செடி இருக்கா, இங்க பாருங்க இந்த மாதிரி பெண்டா தான் இருக்குமே தவிர ஸ்ட்ரைட்டா இருக்காது. ஏன்னா இதோட வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா புதிய டைப்ல வளர்ந்துட்டு வரும், பொறுமையா வளர்ந்துட்டு வரும். இந்த அவகோடா ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு கேட்டீங்கன்னா வெயிலு நிழல இருக்கிற மாதிரி இடத்துல வச்சாவும் போதும். ஓகே, நீங்க டைரக்டான சன்லைட்ல வைக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவான க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? நீங்க செமி ஷேடோ பிளேஸ்ல ஒரு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இல்ல பாக்கு தோப்பு போட்டிருக்கீங்க,
இல்ல புளியந்தோப்பு போட்டிருக்கேன் அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இல்ல எல்லா பழத்தோட்டம் இருக்கு தம்பி அதுல சென்டர்ல வைக்கலாமா, தாராளமா வைக்கலாம். ஓகேங்களா, பாதி நேரம் வெயில் பாதி நேரம் நிழல் இந்த மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா போதும். இந்த அவகோடா ஃப்ரூட் நம்ம சமவெளியில நம்ம தாராளமா காய்க்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பழத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுல அவ்வளவு வைட்டமின் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஓகேங்களா, வைட்டமின் வந்து பாத்தீங்கன்னா சி இருக்கு, இ இருக்கு, கே இருக்கு, இந்த மாதிரி விதவிதமான வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மினரல் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பட்டர் ஃப்ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம வாரத்துல ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் சாப்பிடறதுனால நம்ம சருமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகத்தெல்லாம் நிறைய பேர் கொப்பளமா இருக்கும். ஆனா இந்த பழத்தை சாப்பிட்டு இருந்தாங்க கண்டினியூஸா 15 நாளைக்கு ஒன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மலமலன்னு ஆயிடும். இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது கெட்ட கொழுப்பை வந்து நீக்கிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நல்ல கொழுப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது. ஓகே, அந்த பழத்தை சாப்பிடறதுனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதய நோயாளிகள்லாம் இருக்காங்களா, ஹார்ட் பேஷண்ட், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சுகர் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா வச்சுக்கும். ஓகேங்களா, ரத்த அழுத்த நோய் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட்னு சொல்லலாம், அவகோடா ஃப்ரூட். இது நிறைய பேர் நீங்க வந்து வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வாங்கி சாப்பிடாத இருப்பீங்க. வாங்கி தாராளமா சாப்பிடுங்க. ஓகே, ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய், ஒரு கிலோ 750 ரூபாய், 500 வரைக்கும் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஃப்ரூட் தாங்க. இந்த பிளான்ட் எல்லாமே நான் லைனா காட்டுறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஓனா ப்ரொடக்ஷன் பண்ண பிளான்ட். ஓகே, பாருங்க எல்லாமே பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா பிளான்ட் ஹைட் எப்படி இருக்கும் என்னன்னு கேக்குறீங்க. பிளான்டோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் அந்த அவகோடா பிளான்ட் நமக்கு கிடைக்கும். இல்ல யாருன்னா உங்களுக்கு வந்து தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா எங்க நர்சரி நேரடியாக வந்து உங்களுக்கு பார்த்து செலக்ஷன் பண்ணி கூட வாங்கி போலாம். இல்ல 1-2 வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமா கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு நினைச்சீங்கன்னா அவகோடா நமக்கு சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் வெரைட்டி ஒன்று இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு. அது ரெடி ஆன உடனே நாங்க அது வீடியோ போறோம், அப்போ வேணும் கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். தொட்டில் வைக்க முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா கேட்டாரு, இது தொட்டில் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேக்குறாரு. பட்டர் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் தொட்டில் வச்சு வளர்க்கலாங்க. ஆனா ஒரு 16 இன்ச் பாட்டை வச்சு ஒரு 2 இயர்ஸ் வளர்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். தாராளமா நீங்க மொட்டை மாடியில் வைக்கலாம் கூட இந்த மாதிரி ஒட்டு செடி தாராளமா வைக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா 2 வருஷம் to 3 வருஷம் ஆனாதான் உங்களுக்கு மொட்டை மாடியில காய்கள் கொடுக்கும். இது மேக்சிமம் நிலத்துல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல மொட்டை மாடியில் வச்சு நான் வளர்க்கணும் ஆசைப்படுங்க, தாராளமா கண்டிப்பா வளர்க்கலாம். உங்களுக்கு ஆனா அவகோடா ஃப்ரூட் வேணும்னா இந்த மாதிரி தான் பிளான்ட் பெஸ்டான பிளான்ட் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மலேசியன் கிரீன் ஒர்க். ஆனா கோகனட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பெரிய செடி வந்துருக்கு, வேற லெவல் செடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த செடியோட இது நல்ல க்ரோத், நல்ல மெச்சூரான பிளான்ட்ஸ் வந்திருக்கு. பிளான்டோட ஹைட் எல்லாம் நீங்க பாக்கலாம். பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 8 அடி to 10 அடியில இருக்கு. நல்லா பெரிய பெரிய பிளான்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆன பிளான்ட். ஓகேங்களா, நீங்க நிலத்துல வச்சீங்கன்னா மினிமம் 1.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலை வர ஆரம்பிச்சிடும். இது எப்படிப்பா பிளான்டேஷன் பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு ஜேசிபில ஒரு பக்கெட் பெரிய பக்கெட் லோன்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4க்கு 4 குழி எடுத்து நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கணும் செடி வாங்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செடி வாங்கி வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணா போதுங்க. நீங்க அப்புறம் தண்ணி நல்லா விட்டா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிளான்ட் வாங்கி வளர்த்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலை போறதுக்கு காய் வைக்கிறது லேட் ஆகும். இந்த மாதிரி மெச்சூரான பிளான்ட் வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 வருஷம் to 2 வருஷம் வந்து சேவ் ஆகும். சீக்கிரமா நாமளும் ஈல்டு எடுக்கலாம். இந்த மாதிரி தரமான பிளான்ட்ஸ் பாருங்களேன். பிளான்டோட ஹைட் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசா வந்திருக்குன்னு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டெம் பாருங்க எல்லாமே பெருசுங்க. இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பெருசுங்க பாருங்க. இதெல்லாம் ரெடியா இருக்கும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் ஆகனா ஒரே வருஷத்துல கூட 1 இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணி 1 இயர்ல கூட உங்களுக்கு பாலெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சூப்பரான பிளான்ட். எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட் பாருங்க, எல்லாமே பெருசுங்க. இங்க பாருங்க எல்லாமே கை அளவுக்கு நல்லா பெரிய பெரிய பிளான்ட். ஓகேங்களா, இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மலேசியன் கிரீன் நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 பிளான்ட் வந்திருக்கு. உங்களுக்கு யாரா இதை டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரே பிளான்ட் கேட்டாலும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா MSS பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்புறோங்க. உங்களுக்கு யாருக்கும் வேணும் ஆசைப்படுங்க தாராளம் புக் பண்ணிக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நல்லா கிரீன் கலர்ல வரும், நல்லா பெருசாவும் வரும். ஏன்னா நமக்கு தண்ணி தேவை, தண்ணி நல்லா இருக்கும், பருப்பு தப்பும் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இளநியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல காயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நிறைய பேர் கேட்பீங்க, தம்பி எனக்கு இளநியாவும் வேணும் காயா வேணும். எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான ரகம். ஒரு புதுசா வீடு கட்டுறீங்கன்னா தாராளமா வீட்டுக்கு தேவை. கண்டிப்பா ஒரு தென்னங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா வீட்டான வச்சீங்கன்னா தான் நல்லது. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க சாமி குமரத்துக்காவது இல்ல தேங்காய்க்காவது இல்ல வந்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு தடவுறதுக்காவது எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட் தான் இந்த கோகனட் ஃப்ரூட். இது உங்களுக்கு யாருன்னா வேணும் ஆசைப்படுங்க தாராளமா பெரிய பிளான்ட்டுங்க. பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குனாலும் மெச்சூரான எல்லாமே சூப்பரான பிளான்ட் உங்களுக்கு காத்திருக்கு. புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டாவில வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டா. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். ஓகேங்களா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா காய் தரக்கூடிய ரெடி டு ஃப்ரூட்டிங். ஓகே, பாத்தீங்கன்னா எல்லாமே காய்களோட உங்களுக்கு செடிகள் கிடைக்கும். நல்லா பெரிய பிளான்ட். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் வெரைட்டி எல்லாமே பாத்துக்காங்க 6 feet to 7 feet இருக்கும். நல்லாவே எல்லாமே காயோட இருக்குங்க. பாருங்களேன் காய் பாருங்க எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட் பால் வந்து பாத்தீங்கன்னா பால் எப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ஓகேங்களா,
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சுகளோட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெடியா வாங்கி வச்சா உடனே அப்படியே காய் வந்து அப்படியே கொடுக்கும். அங்க பாருங்க, இது எல்லாமே பாருங்க, எல்லாமே பெரிய பிளான்ட். இது எல்லாமே காய் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு நினைச்சீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு. 10 பிளான்ட் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, காய்கள் தொங்குது பாருங்க, எவ்வளவு பெரிய காய். இங்க பாருங்க, கிரிக்கெட் பால் வந்து சூப்பரான பிளான்ட் வந்திருக்கு, நியூ ஸ்டாக். ஓகே, எனக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா புதராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூ வச்சு காய் வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா புக் பண்ணிக்கலாங்க. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் வாங்கி நான் மொட்டை மாடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு ட்ரம், ஓகே, 700 ட்ரம் 2 கட் பண்ணி இல்ல ஒரு 20 இன்ச் பாட்டில் கூட வச்சீங்கன்னா கூட போதும். நீங்களும் சப்போட்டா செடியை வந்து மொட்டை மாடியில பறிக்கலாங்க. இது பாருங்க, இங்க பாருங்க, இந்த பிளான்ட்ல பாருங்க, இது பழுத்துச்சா, பழுத்து மாதிரி இல்லைங்க. இதுவும் பாருங்க, எல்லாமே காய் தான். இங்கேயும் காய் இருக்கு, எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட். ஓகேங்களா? கிரிக்கெட் பால் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் இங்க மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கு, அங்கேயும் காட்டுறோம், வாங்க போய் பார்க்கலாம். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 பிளான்ட் சூப்பரான குவாலிட்டியில அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு நினைச்சுன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டாவே புக் பண்ணி வாங்கிக்காங்க. அவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சிருக்குங்க பாருங்க, எல்லாமே காயோட ரெடி டு ஃப்ரூட்டிங். ஓகேங்களா? நிறைய பேர் காயோட என்னென்ன செடிகள் இருக்குன்னு கேட்டீங்க. இதெல்லாம் காயோட நம்ம கிட்ட கிரிக்கெட் பால் சப்போட்டா இருக்கு. இது நியூ கலெக்ஷன். ஓகே, புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். அடுத்ததான் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ரகம் பாத்தீங்கன்னா நாசிக் பசந்த் மேங்கோ. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். என்ன பாத்தீங்கன்னா ஒரு குட்டையா இருக்கும், நிறைய புதராட பிரான்ச் வந்து நிறைய காய்க்குங்க. ஒரு சூப்பரான ரகம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? 4 அடிக்கு மேல இருக்கு. நல்லா துளுர் விட்டு நல்லா புதராட்டம் இருக்கு, பாக்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு இந்த பிளான்ட் பாருங்களேன், எந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி என்னோட வீட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சின்ன இடமா இருக்கு, சின்ன இடத்துல வைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாமரமும் ஒரு சின்ன இடத்துல வச்சு வளர்த்துக்கலாங்க. இல்ல நான் மொட்டை மாடியில வச்சு வளர்க்கலாம், இது பூ இருக்கு காய் வைக்குமான்னு கேட்டீங்கன்னா நீங்க டெரஸ் கார்டன்லயே மொட்டை மாடியிலே ஒரு சின்ன இடத்துல வச்சா கூட தாராளமா காய்க்கும். ஒரு தொட்டி, ஒரு க்ரோ பேக், ஒரு 16 இன்ச் பாட்டு, 20 இன்ச் பாட்டு, இல்ல ஒரு க்ரோ பேக் 24 க்ரோ பேக், இந்த மாதிரி வச்சீங்கன்னா கூட தாராளமா கேட்கக்கூடிய பிளான்ட் தான் இது. இதுலயே பாத்தீங்கன்னா பூ எடுத்துருக்கு பாருங்க, மாமா செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் எடுக்கும், காயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலரா வரும். ஓகேங்களா? சிகப்பு கலரும் ஒரு கிரீனிஷ் கலர்ல வரும், சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்குங்க. பாருங்க இந்த பூவை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குனால மெச்சூரான பிளான்ட்ஸ். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூவா அரைவல் வந்திருக்குங்க எல்லாமே. இங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா துளுர் வருது பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க நியூவா லீஃப் எல்லாமே ஓப்பன் ஆகி அழகா வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒட்டு செடி தான். உங்களுக்கு யாருக்காக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நாசிக் பசங்க வாங்கி வைக்கலாம். ஒரு சின்ன இடத்துல வரும், நீங்க மொட்டை மாடியில வரும், ஒரு இடமும் மிச்சாவும் நமக்கு நல்லா காயும் காய்க்க வைக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இது சீசன்லாம் கிடையாதுங்க, இது எந்த சீசன் வேணா காய் எடுத்து பூ எடுக்கும், அந்த மாதிரி வெரைட்டி தான். இது இந்த சீசன் தான் காய் எடுக்கும், அந்த சீசன் தான் காய் எடுக்குன்னு கிடையாது. ஓகேவா? நாசிக் பசங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வட இந்தியா ரகம் தான். ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருந்து வந்த ரகம் தான். அங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாமே சூப்பரான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாசிக் பர்சன் தேடி இருந்தா புக் பண்ணிக்காங்க. நியூ வரவேல். வாங்க அடுத்தது போறோம். அடுத்ததா பார்க்கக்கூடிய ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க மிராக்கல் ஃப்ரூட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, மிராக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன் வேல்யூ யூஸ் ஆகுது. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நோயில இருந்து டயபெட்டிக் பேஷண்ட்ல இருந்து எல்லாருக்குமே மருந்தா பயன்படுது. இது மேஜிக் பண்ணுங்க, நம்மளவே மேஜிக் பண்ணிடும், வரவங்களையும் மேஜிக் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட். இது மிராக்கல் ஃப்ரூட், அதை மிராக்கல் பண்ணும். இது எப்படிவா மிராக்கல் பண்ணும் கேட்டீங்கன்னா இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு அடுத்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு புளிப்பான பொருளை சாப்பிட்டாலும் அது இனிப்பாவே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வந்து பாத்தீங்கன்னா புளிப்பா தான் இருக்கும். ஆனா இந்த மிராக்கல் ஃப்ரூட்டை சாப்பிட்டு நீங்க எலுமிச்சை பழமோ இல்ல நம்ம கிட்ட வாங்கக்கூடிய டேபிள் லெமனோ இல்ல ஒரு புளிப்பான மாங்காயோ இல்ல புளிப்பான ஒரு புளியாம்பழமோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல இனிப்பா இருக்கும். ஓகேங்களா? இது யாராருக்கெல்லாம் நிறைய பேர் விரும்பி நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. நிறைய மேக்சிமம் டெரஸ் கார்டன் வச்சிருக்க அனைத்து வீட்லயும் இந்த செடிகள் வச்சிருப்பீங்க. நீங்க ஏன்னா புதுசா டெரஸ் கார்டன் வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம். இது லோவான மெயின்டெனன்ஸுங்க, சீக்கிரமா வளரவே வளராது. துளிர் வந்து பூ பிஞ்சு எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பூக்களோடய நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூ மொட்டுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுங்க. பாருங்க அதெல்லாம் மொட்டுக்கள் பூக்கள். ஓகேங்களா? எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதர் பிளான்ட்ல இருந்து காய் எடுத்துன்னு வந்தா இது ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுல சாக்லேட் ஆசா சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிளான்ட் எல்லாமே நீங்க ஈஸியா மொட்டை மாடியில வச்சு வளர்த்துக்கலாங்க. இல்ல ஒரு சின்ன க்ரோ பேக்ல கூட வச்சு வளர்த்துக்கலாம். இல்ல நம்ம கிட்ட 20 லிட்டர் தண்ணி கேன் இருக்கு, அதை கட் பண்ணிட்டு நீங்க அதுல வச்சா கூட இந்த மிராக்கல் ஃப்ரூட் நல்லா சூப்பரா காய்க்கும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும். நான் இப்ப சாப்பிட போறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இது கிடைச்சா நான் விடவே மாட்டாங்க, சின்ன குழந்தைங்களை எல்லாமே பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரூட் தான். ஏன்னா மேஜிக்கல் ஃப்ரூட்டுங்க, உடம்புக்கும் நல்லது, ஒரு ஸ்வீட்டாவும் இருக்கும். நீங்க சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் யாருன்னா ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் வாங்கி வச்சீங்கன்னா
இதை ஃபர்ஸ்ட் எலுமிச்சு பழத்தை சாப்பிட வைங்க. அப்புறம் இதை சாப்பிட்டு எலுமிச்சு பழம் சாப்பிட வைங்க. அவங்க கூட அசந்து போயிடும். ஓகேங்களா? மிராக்கிள் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எல்லாமே பிளான்ட் எல்லாமே எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. இங்க பாருங்க எல்லாமே சூப்பரான பிளான்ட்டுங்க, நல்லா மெச்சூரான பிளான்ட்ஸ். தாராளமா லோவான மெயின்டெனன்ஸ், அதிகமா தண்ணி விட தேவையில்ல, கம்மியான தண்ணி விட்டாவே போது நல்லாவே க்ரோத் ஆகும். இது எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, ஆட்டெருவு மாட்டெருவு தொழுவரங்கள் கொடுத்தாவே நல்லா வளரக்கூடிய ஒரு பெஸ்டான செடி மிராக்கிள் ஃப்ரூட். ஓகேனா? அது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம், ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு யாருக்கும் வேணும்னு நினைச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்க பார்க்கக்கூடிய செடி தான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு கலெக்ஷன் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி. ஓகேனா? இங்க சாத்துக்குடியில நிறைய ரகங்கள் இருக்கு. ஓகேனா? நாக்பூர் சாத்துக்குடி, கோடூர் சாத்துக்குடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரிவான் சாத்துக்குடி. இது என்ன புதுசா வியட்நாம் சாத்துக்குடின்னு கேட்டீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் சீசனுங்க. எல்லா சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்கும், ஜூஸ் நிறைய வருங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாறு வந்து பாத்தீங்கன்னா புளிஞ்சுங்கன்னா எப்படி வருது நம்ம பாத்திரலாம் நேரில். ஏன்னா பாத்தீங்கன்னா கட் பண்ணி பார்த்தே ஆகணும். ஏன்னா பார்த்தா நாங்களாம் நிறைய வீடியோ சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் பிளான்ட் இருக்கு, அதுலேயே நான் சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே நான் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு ஜூஸ் வருது, எப்படி இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மொட்டை மாடியில் வருமா நிலத்துல வருமா கேட்டீங்கன்னா, நீங்க மொட்டை மாடியில ஈஸியா வச்சு வளர்த்துக்கலாங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்க ஜூஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டி தான். இந்த பழத்தை எங்க மாமா அறுப்பாரு. அப்படியே அருமாமா எப்படி ஜூஸ் வருதுன்னு பார்த்தலாம். இன்னைக்கு மாமா அறுத்துட்டாரு. இப்ப ரெண்டா அறுத்து ஜூஸ் குடிமாமா. இப்படி ரெண்டாரு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு வந்து நீங்க சாப்பிட்டுருக்கீங்க எப்படி இருக்கும் பாத்துருப்பீங்க. இது எல்லாமே ஆல் சீசனுங்க. எல்லா சீசனும் உங்களுக்கு காய் வச்சு பூ வைக்கும். அங்க பாருங்க அறுக்கும் போது அது ஜூஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரியுது. இதை அடுத்து ரெண்டாவே காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா கலர் வயசுலும் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கலர் வருது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலரும் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி வருது. இதோட சதைப்பற்ற எல்லாமே பாருங்க எத்தனை பீசஸ் இருக்குன்னு. ஓகேங்களா? விதை கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒவ்வொரு விதைகள் இருக்க மாட்டேங்குது. ஜூஸ் வேற லெவலுக்கு அப்படியே அந்த வாசனை வந்து கும்முன்னு எங்க மூக்குக்கு ஏறுது அந்த அளவுக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் புளிஞ்சு காட்டுறேன். புளிமாமா ஒண்ணு இங்க பாருங்க எவ்வளவு சாறு ஒழுகுதுன்னு நீங்களே பாருங்க. நீங்க நார்மலா வந்து ஜூஸ் போறதோட நம்ம அப்படி ஜூஸ் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம காட்டுறத ரியலா காட்டணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நிறைய ஜூஸ் வரும். மொட்டை மாடியில வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம். ஏன்னா பழத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 350 கிராம் வரைக்கும் வரும். இங்க பாருங்களேன் இதுல புளிஞ்சதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அருமையா பாருங்க. ஒரு சைடு பழம் தான் புளிஞ்சிருக்குங்க, இன்னொரு சைடு பழம் புளியிருங்க. அது பிடிச்சிக்கோங்க. இது புளி இது விட்டுரு. இது ஒண்ணு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இங்க பாருங்க அந்த ஜூஸ் ஒழுகுறத நீங்களே பாருங்க. இங்க பாருங்களேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அரை டம்ளர் கிட்ட வந்துருச்சுங்க. ஓகேங்களா? அரை டம்ளர் கிட்ட வந்துச்சு. நம்ம நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதோட நான் அப்படியே குடிக்க பாருங்க. பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஆஹா இந்த ஜூஸ் யாருன்னா வேணும். அப்படி என்ன டேஸ்ட், கண்டிப்பா சொல்றேன் அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. இந்தமா நீ குடிச்சிக்க அப்புறம் கொடுக்கலாம் என்ன திட்டுவேன். அவ்வளவு ஜூஸியா இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சதையெல்லாம் இன்னும் நிறைய புளிஞ்சா நிறைய வரும். இது நம்ம கையிலேயே புளிஞ்சனால இது இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் பழம் பெருசா ஆகினுக்கணும். நம்ம சின்னதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க பாருங்களேன். ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு பழம் தாங்க வியட்நாம் சாத்துக்குடி. ஆல் சீசன்ல சின்ன செடியில நிறைய காய்க்கும். இங்க பாருங்க எல்லா மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்கிற பிளான்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூ எடுக்க காய எடுக்க ஆரம்பிச்சிடும். செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செடி எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் அந்த பிளான்ட் செலக்ட் பண்ணிப்போம். பூ காயோட இருக்கிற பிளான்ட்டோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய் இருக்கு பாருங்க. மேல பாத்தீங்கன்னா 3 காய் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க இதெல்லாம் பூ எடுத்திருக்கு. செடி நல்லா இங்க பாருங்க. இது சின்ன காய் தான் பாருங்க. பாருங்க 2 காய் வச்சிருக்கா. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்டான பிளான்ட் நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வியட்நாம் சாத்துக்குடி கண்டிப்பா ஒரு வீட்டுல வைங்க. ஒரு மொட்டை மாடியிலோ இல்ல நிலத்திலயோ கண்டிப்பா செம டேஸ்டா இருக்கும். நான் கேரண்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸியா இருக்குன்னு. வாங்க அடுத்தது பார்க்க போறோம். அடுத்ததா பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பலாவிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள் இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் ஆராய்ச்சி துறை மூலமா கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டிங்க பண்ருட்டில. ஓகேங்களா? இதோட வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா பாலூர் 1. ஓகேங்களா? பாலூர் 1, 2 நம்ம கிட்ட ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. இது வந்து பாலூர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷத்துல 2 டைம் காய்க்குங்க. ஓகேங்களா? 2 சீசன்லயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரும். இந்த பழத்தோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமே வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோ 15 கிலோ 30 கிலோ வரைக்கும் நல்லா பெருசா காய்க்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்து ரகம். டேஸ்ட் வச்சு சூப்பரா இருக்கு. நம்ம கிட்டே பழங்கள் இருக்கு. நாங்க அதுவும் பழத்தோட கட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டு செடிகள் மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா மெச்சூரான பிளான்டோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3 அடியில தரமான பிளான்ட் நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க பாலூர் 1 வச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
லீஃபை வச்சு இதான் பண்ருட்டி பழம் அதுதான் பழம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோங்க. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி கன்ஃபார்மா நாங்க கொடுக்கறனாலதான் எங்களை நம்பி தாராளமா எல்லாருமே வாங்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி நாங்க தேடி அது கரெக்டா ஒரிஜினலா அந்த இலையை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் ஈஸியா. இதோட இலை எல்லாமே இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசா வருங்க பாருங்களேன். இலை எல்லாமே என்ன பெருசு பெருசா அகலமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகாது. மேக்சிமம் இலையெல்லாம் மடிப்பு வராது. இது மடக்கினீங்கன்னா போதும் நல்லா மொடன்னு இருக்கு. நரம்புகள் எல்லாமே அப்படியே தெளிவா தெரியுங்க பாருங்களேன். இது நரம்புகள் எல்லாமே நல்லா தெளிவா தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா நல்லா டார்க் இலைய நல்லா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் இலையா வரும். நரம்புகள் எல்லாமே நல்லா பொடைச்சின்னு வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் நல்லா டார்க்கா தெரியும். இதுதான் பாலூர் 1. அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு யாருன்னா தோட்டத்துக்கு வைக்கணும் ஒரு 20 செடி 50 செடி வேணாலும் கிடைக்கும். இல்ல 1-2 பிளான்ட் வேணும் கனவு தோட்டத்துக்கு வைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட தாராளமா புக் பண்ணி வைக்கலாம். எல்லாமே நியூ ஸ்டாக். எல்லாமே பாருங்க எல்லாமே ஒட்டு ஓகே. ஆனா பிளான்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 2 குழி எடுத்து இந்த ஒட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நட்டுட்டா போதும். பிளான்டேஷன் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா 3வது வருஷம் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் எல்லாமே ரெடி ஆயிடும். பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பாலூர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர்ல வரும். நல்லா லென்த்தியாவும் இருக்கும். உள்ளாக்கிற அந்த சோளை எல்லாமே லென்த்தியாவும் இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ரகனால நீங்க தாராளமா நம்பி வாங்கலாம். இது ஏன்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சு பாலூர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நிறைய PLR 1 சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே நிறைய விரும்பி வாங்குவோம். ஆனா இந்த பிளான்ட் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறோம். நீங்க அடுத்ததா பார்க்கக்கூடிய ரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ருட்டி பழாலே வந்து பாத்தீங்கன்னா இது பாலூர் 2 ஓகே. ஆனா பாலூர் 1 பார்த்தாச்சுங்க. இது பாலூர் 2. இந்த 2 ரகமே நம்ம கிட்ட தரமான பிளான்ட். நீங்க பாக்குறது எல்லாமே பாலூர் 2. இதோட இலையோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா வரும். வந்து பாத்தீங்கன்னா அது ரகம் ரவுண்டா வரும். இது கொஞ்சம் இலையோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா வரும். இந்த ரகமும் நல்லா வந்து பக்காவான குவாலிட்டியில நல்லா 3 அடி பிளான்ட் சூப்பரா வந்திருக்குங்க. எல்லாமே ஒட்டு செடி தான். நீங்களே பாக்கலாம் ஓகே. ஆனா உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம். இந்த பாலூர் 2 பாத்தீங்கன்னா பாலூர் 1க்கு 2க்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது. மைனூட்டான ஒரு 10% டிஃபரெண்ட் தான் இருக்கும். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமா வளரக்கூடியது. நல்லா பெரிய பெரிய பழமா வைக்கக்கூடியது. ஓகே. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க. பாலூர் 1 வேணாலும் புக் பண்ணிக்கலாம். பாலூர் 2 வேணாலும் புக் பண்ணிக்கோ. ஓகே. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பிளான்ட்லாம் நியூவா ஸ்டாக் வந்திருக்கு. ஒரு பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்கு. இந்த வெரைட்டி எல்லாம் லீஃப் எல்லாம் பாத்துக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரகத்துக்கு ஒவ்வொரு இலையை வச்சு கண்டுபிடிக்க முடியும். நீங்களே என்னோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நம்ம கிட்ட செடி வாங்கினா கூட நீங்க வேற இடத்துல செடி வாங்கும்போது கூட இந்த இலை தான் இதுதான் பண்ருட்டி 1 பாலூர் 1 2 இதுதான் தேன் பழம் இதுதான் வியட்நாம் சாத்துக்குடி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஓகேங்களா இதே அதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க உஷாரா பார்த்து வாங்கிக்காங்க. நாங்க பெஸ்டான பிளான்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாரும் மேல நம்பிக்கை இருந்தா உங்களுக்கு புக் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம். இதே மாதிரி நியூ கலெக்ஷன் அடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன். சொல்லிருவோம். பை பை. பாய் பாய். தேங்க்யூ. பை பை. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.